வேர்ல்டுல சில பிரேக்கப்ஸ் எல்லாம் நடக்கும். அது ரொம்ப டாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. பிரபலமா வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படும் சில பிரேக்கப்ஸ் எல்லாம். அதுவும் இப்போ செலிபிரிட்டீஸ் பிரேக்கப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மத்ததெல்லாம் பேச வேணாம். அது ரொம்ப பஞ்சாயத்து ஆயிரும். அதனால நம்ம டைரக்ட்டா விஷயத்துக்கே போயிரலாம். இப்ப பிரேக்கப் அப்படிங்கிறது மிக பெரும் அளவுல பிரபலம் ஆயிட்டு இருக்கு. அது இப்போ எலான் மஸ்க் அவர்களுக்கும், ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையே நீங்க பிரேக்கப்னா வேற ஏதாவது நெனச்சிராதீங்க. நட்பு. இந்த முஸ்தபா முஸ்தபா மாரி கொஞ்சம் பிரேக் ஆயிருச்சு. பிரேக் ஆனது எப்படி? ரொம்ப க்ளோஸா இணையுமா இதுக்கப்புறம்? இல்ல எப்படி? அப்படின்ற கேள்விகள் வருது. அதாவது மண்ட கோளாறாயி சிலர்லாம் யோசிப்பாங்க இல்லையா? ஸோ அதுபோல ஒரு அனலிஸ்ட் தரப்பு வந்து யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பவுமே அப்படிப்பட்டவங்க யோசிக்கிறத எடுத்துட்டு வரோம். ஸோ அவங்க யோசிக்கிற விதம் இந்த பிரேக்கப்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு போல மைக்க நீட்டம்னா அவங்க சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கால 2 கட்சி இருக்கு. எல்லாத்துக்கும் தெரியும். ரிபப்ளிகன்ஸ், டெமோக்ராட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 இருக்கு. இப்போ ரிபப்ளிகன்ஸ் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க. டெமோக்ராட்ஸ் பைடன் அவர்கள். ஸோ அவரோட கட்சி இல்ல. அவரு அதிபரா இருந்தார் இல்லையா? அடுத்து கமலா ஹாரிஸ் அவர்கள். ஸோ அந்த வந்து டெமோக்ராட்ஸ்ம்பாங்க. ஸோ அந்த கட்சிய வந்து கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ணணும்னா ஒரு புது கட்சி வேணும். அது எதிர்க்கட்சியா இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? எதிர்க்கட்சியா இருக்கலாம். அது எதிரி கட்சியா இருக்கக்கூடாது இல்லையா? இப்ப ரிபப்ளிகன்ஸுக்கு எதிரி கட்சியா இருக்கிற மாரி இருக்குது டெமோக்ராட்ஸ். ஸோ அதனால ஒரு புது கட்சிய உருவாக்கி, ஒரு மாசான ஒரு நபர வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உட்கார வச்சோம்னா, எலான் மஸ்க் அவர்கள். ஸோ அவரு தலைமையிலயோ, இல்ல அவரு இருக்கிற மாரியான ஒரு கட்சிய உருவாக்குறாங்க அப்டின்னா, டெமோக்ராட்ஸ கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணி விட்டுட்டு, ஒரு புது கட்சி தொடங்குறாங்க இல்லையா? அந்த கட்சியும் ரிபப்ளிகன்ஸும் இதுக்கப்புறம் ஆளுகின்ற அரசாங்கமா மாறி, மாறி அமெரிக்கால இருக்கலாம் இல்லையா? 2 1 அப்படின்னு இத்தன நாளா கூப்ட்டு இருந்தாங்க. ஸோ அது 2ஆ மாறுனனால திருப்பி 1ஆ மாத்துறதுக்கான வழிகள பார்த்துட்டு இருக்காங்களா? அது 2 கட்சி தான். ஆனா ஒருத்தவங்க தான் ஜெயிப்பாங்க இல்லையா? யாரு ஓட்டு போட்டாலும் ரெசம்பிளன்ஸ் ஒரே மாரி தான் இருக்கும். செயல்கள் ஒரே மாரி தான் இருக்கும். ஸோ அது போலயா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. சரி, ஓகே. ஏன் இந்த பிரேக்கப் நடந்தது? இதுக்கு பின்னாடி யோசிக்கக்கூடிய பல வகையில இது ஒரு பிரதானமான ஒரு வகை. ஒரு வித்தியாசமான கோணமா இருந்தது. அதனால உங்களுக்கு எட்டு வந்து குடுத்தேன். இப் இப் இப்போ ஏன் இந்த பிரேக்கப் நடந்தது அப்டின்னா, ஒரு பில்லு ட்ரம்ப் அவர்கள் பாஸ் பண்றாரு. இந்த பில்லுல பல விஷயங்கள் இருக்கு. அவரு உறுதிமொழி குடுத்து வந்தாரு ஃபர்ஸ்ட்டு. டிப்ஸுக்கு டாக்ஸ் இல்ல. ஏன்னா அதிகமா டிப்ஸ் வாங்குனா $1,00,000 டிப்ஸ் வருதுங்களாம். அடேங்கப்பா! அப்படிங்கிறது போல இருக்கு. பட் பரவால்ல. அது அமெரிக்கால நடக்கக்கூடிய விஷயங்கள். அது அவரு உறுதிமொழியா அவங்க நாட்டுக்கு குடுத்தாரு. அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நெறைய சட்ட திட்டங்கள் அதுல இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, டாக்ஸ் கட்ஸ் எது எதுக்கெல்லாம் கட் பண்றாங்க, எது எதுக்கெல்லாம் குடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு பில் வந்து பண்ணா அவசர அவசரமா செனட் சபையில பாஸ் ஆகுது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் மெஜாரிட்டில இருக்கிறார் இல்லையா? ஸோ அது வந்து பண்ணா பாஸ் ஆகுது. ஒன் பியூட்டிஃபுல் பிக் பில் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து இருக்கு. இதே எலான் மஸ்க் அவர்கள் கில் த பில் அப்படிங்கிறாரு. ஏன்னா இதுல கட் பண்றது என்னன்னா, ஈவி கார்கள் இருக்கு இல்லையா? இந்த சோலார், பேட்டரி இது போல விஷயங்களுக்கு பைடன் அவர்களோட காலகட்டத்துல சப்சிடி குடுத்துட்டு இருந்தாங்க. அதனால எலான் மஸ்க் அவரோட கார அதிக அளவுல வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சப்சிடிய கட் பண்றதுனால, இப்ப அமெரிக்கால வந்து பண்ண ஈவி கார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப எலான் மஸ்க் அவர்களுக்கு பயங்கரமா டெஸ்லாலாம் அடி வாங்கும். ஸோ அந்த காரணத்தினால சப்சிடிலாம் கட் பண்ணதுனால, பில்லியன் பில்லியன் கணக்கான சப்சிடி கட் ஆகுறதுனால, இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்கா இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் எலக்ட்ரிக் கார் வாங்குனா காசு அதிகமாகுது. ஸோ அதனால, இப்ப இது போல வந்து பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கும், எலான் மஸ்க் அவர்களுக்கும் முட்டிக்கிச்சு அப்படிங்கிறது போல. ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இந்த ஈவி கார் அப்படின்னு சொன்னாலே, ஜெர்மனி, சைனா இது போல நாடுகள்லாம் அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. அவங்கலாம் கொண்டு வந்து ஒரு நாட்டுல விக்கணும் அப்படின்னா, அவங்களோட கார்கள அதுக்கு சப்சிடி. ஏன்னா ஈவி கார்கள். ஸோ அந்த பேஸ்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல சீனாவும் பாதிப்படைவாங்க. பல நாடுகளும் பாதிப்படைவாங்க. ஸோ இந்த டைம்ல ட்ரம்ப் அவர்கள் எடுத்ததுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் இது இருக்கு. இந்த சண்டையும் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு கூட பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது போல ஒரு விஷயம். இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த பில்ல கட் பண்ணதுனால எலான் மஸ்க் அவர்கள் காண்டாயிட்டார் இல்லையா? ஸோ ட்ரம்ப் அவர்கள் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது எசகு புஸ்கான ஆளு கொஞ்சம் பொண்ணுங்க விஷயத்துல அப்படிங்கிறதுல முன்னாடி பைடன் அவர்களோட அரசாங்கத்திலேயே வந்து பார்த்தா நிரூபிக்கப்பட்டு கோர்ட்ல தண்டனை குடுத்து ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போற வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த டைம்ல. இப்போ அதே போல ஒரு 4, 5 பொண்ணுங்க நிப்பாட்டி அந்த அ அ அதாவது இந்த அ பீரு விளம்பரம்லாம் வரும் இல்லையா? ஸோ அது மாரி வந்து ஒரு நடிப்புக்காக நடிச்சுக்கிறாரா? அப்படிங்கிற ஒரு கோணத்துல யோசிச்சுக்கலாம். ஏன்னா, அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அமெரிக்காவோட அதிபரு, அது இந்த டைம்ல இல்லைங்க. ஆனா பழைய காலத்து யங் ஏஜ்ல பணக்காரரா இருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படித்தானே இருப்பாரு. அப்படிங்கிறது போல சிலர் தரப்புல இருந்து வருது. அது நார்மலா அமெரிக்கன்ஸ்க்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுல எதுவும் பெருசா கன்சிடர் பண்றதுக்கு இல்ல. பட் ஆனா இருக்கு. இதுல எப்ஸ்டீன் கேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஹைலைட் ஆகுது.
பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் அப்படிப்பட்டவர் தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தா கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துக்குது அவர் மேல. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. தெரிஞ்சுதான் எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சுக்கிறாங்க. அதுல நான் சொல்ல வந்தேன் அப்படி. தப்பா எடுத்துக்க போறீங்க. ஸோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்ஸ்டீன் கேஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடிபடுது. அதை சொல்லியிருந்தாங்கன்னா அது பெருசா எதுவும் இம்பாக்ட் ஆயிருக்காது. இந்த எப்ஸ்டீன் கேஸோட லிங்க் பண்றதுனால தான், ஏன்னா அந்த இமேஜ்லாம் வந்து பார்த்தா எப்ஸ்டீன் இருப்பாங்க. ஸோ இந்த எப்ஸ்டீன் கேஸை லிங்க் பண்றதுனால இது மிக பெரும் பிரளயமா கிளப்பி விட்டுருக்கு. ஏன்னா இந்த 2G 3G ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா பிரபலமா இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. எனக்கு சத்தியமே தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் எல்லாம் இல்லை. ஸோ அது போல கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்கால அப்பேற்பட்ட ஒரு கேஸ் அது பிரபலம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பட்டி தொட்டி எல்லாம் இந்த கேஸ் பத்தி பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். ஓ அவ்வளோ 1000 கோடியா, அப்படி ஊழலாச்சா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அது போல ஒரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு கேஸ் இருக்குன்னா அது வந்து இந்த எப்ஸ்டீன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பெண்களை வந்து பாத்தீங்கன்னா இது போல புடிச்சிட்டு கொண்டு போய் சித்திரவதை பண்ணி பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு இணங்க வைக்கிறது, இது போல ஒரு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர் தான் எப்ஸ்டீன். ஆனா குழந்தைகளையும் வந்து பாத்தீங்கன்னா 14 வயசு 15 வயசு குழந்தைகளையும் இது போல இந்த ஆள் புடிச்சு கொண்டு போய் வேணுங்கிற நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போல சில பல சொல்ல முடியாத விஷயம். அது அந்த கேஸை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். வாய் அந்த அளவுக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேல சொல்லவே முடியல. ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீழ்த்தனமான வேலையை செஞ்சிருந்தாரு தான் இந்த எப்ஸ்டீன். இவர் என்ன பண்ணிக்கிறார், இந்த ஆள் என்ன பண்ணிக்கிறான்னா இதுக்கு பின்னாடி ஒரு தீவே இருக்கு, வெர்ஜின் தீவே இருக்கு, அந்த தீவுக்கு போயிருவாங்க. அந்த தீவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வேணுங்கிற மாதிரி செஞ்சுக்குவாங்க. என்னது அமெரிக்காவோட சட்டத்திட்டத்துக்குலாம் வராது இல்லையா. அது போல மிக பெரும் கேஸ், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான கொடுமைகள் கடத்தப்படும் பெண்கள் குழந்தைகளுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுல என்னன்னா இந்த நபர் வந்து பண்ணா முதல்ல அமெரிக்கால அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணும் போதுதான் தெரிஞ்சிருக்கு, ஒரு போலீஸ்க்கு கேஸ் போயிருக்கு, இது போல என் குழந்தைய சித்திரவதை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேஸ் போயிருக்கு. அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த போலீஸ்க்கு பிரஷர் தாங்க முடியாம அந்த போலீஸ் FBI கொண்டு வந்து விடுங்க, என்னால முடியல, நீங்க பயங்கரமா நடக்குது நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அப்படின்னு போல பப்ளிக்கா வந்து பாத்தீங்கன்னா பிரஷராய் வெடிச்சு பேசிட்டு போயிட்டாரு அவர் பாட்டுக்கு. அதுக்கப்புறம் FBI கையில கேஸ் எடுத்து அவரை புடிச்சு ஜெயில போட்டு திரும்பி வெளியே வந்து திருப்பி ஜெயில போட்டு அவர் சூசைட் பண்ணிட்டார். ஆனா அப்படி செய்யும் போது அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா இது போல ஆசைப்படுற நபர்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அத பல இடங்கள்ல வந்து பண்ண கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி அமெரிக்கா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, எதிர்காலத்துல இவர் பொலிட்டிஷியன் ஆயிட்டாருன்னா நம்மளுக்கு தேவைப்படும்ல அப்படிங்கிறது போல பல ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் வச்சுக்கிறாரு, சேஃப் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ இது போல டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியிடணும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. ஆட்சிக்கு வரும்போது நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற போல சொல்லுவார். அவரே அதுல ஒரு ஆளா இருக்கும்போது எப்படிங்க கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஸோ அது போல இப்ப எப்ஸ்டீன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் சிக்கியிருக்காரு. இது அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்குது. நார்மலா இவர் அப்படின்னு தெரியும். ஓ எப்ஸ்டீன் கூடயும் இவருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா, இதுக்கு முன்னாடி இந்த அதிபர் கூட எல்லாம் இருக்கு. அனலினா பீர்பாக் அவர்கள் ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டர் அவங்களெல்லாம் கொண்டு வந்து இழுத்து விட்டாங்க இந்த கேஸ்ல. எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற போல அந்த கேஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அது போல ஒரு விஷயம் தான் இது. அமெரிக்கன்ஸ்க்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய பல தலைவர்கள், வருங்கால தலைவர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்களை கூட இதுல இழுத்து விட்டு இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல. இப்போவும் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல இருக்கா இல்லையா, அப்படி ஒரு தீவு இருக்கா கண்டுபிடிப்பீங்களா அப்படிங்கிறதெல்லாம் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்டிருந்தாங்க. உறுதிமொழி கொடுத்தா வந்தார். ஸோ இப்ப அதுல வந்து எலான் மஸ்க் அவர்கள் அதை ரீட்வீட் போடும்போது, ஒரு நபர் அதை ஷேர் பண்ணும்போது, அதை ரீட்வீட் போடும்போது அது மிக பெரும் சர்ச்சையா அமெரிக்கால மாறிட்டு இருக்கு. ஏன்னா எப்ஸ்டீன் கேஸை கொண்டு வரணும்னு எல்லா அதிபரும் சொல்லுவாங்க. ஆனா யாரும் கொண்டு வரல. அதுக்கான காரணம் அவங்களும் அதுலயே இருக்கிறாங்களா, அந்த கேஸ்ல ஒரு குற்றவாளியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா. ஸோ அதனால குற்றவாளியா இருக்கிறவன குற்றவாளின்னு அவன் கொண்டு வந்து ஒத்துக்குவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, ஓகே, இது வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ எந்த அளவுக்கு சீரியஸா இந்த பிரச்சனை மாறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இது. நான் சொல்ல வர்றதுக்கு உதாரணங்கள் கொஞ்சம் குழப்பி பேசுற மாதிரி தான் இருக்கும். அவங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளவுதான் பேச முடியும். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு பிரேக்கப் நடந்துச்சு. இப்ப அதுக்கான பேட்சுக்கான வேலைகள், ட்ரம்ப் அவர்களுக்கு பிளாக்மெயில் பண்றதுக்கு எப்ஸ்டீன் கேஸ் எல்லா டீட்டெயில் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு எலான் மஸ்க் அவர்கள் மிரட்டுறாரா. ட்ரம்ப் அவர்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் சப்சிடிஸ் எல்லாம் கட் பண்ணிடுவேன், உங்களுக்கு அதிகமான உதவிகள் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது போல அவரு தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மிரட்டுறாங்களா. இரு தரப்புலையும் மாறி மாறி மிரட்டிக்கிறாங்க. ஹூ இஸ் கோயிங் டு கிஸ் அந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் கேட்டார் இல்லையா, சொல்லியிருந்தா இல்லையா. ஸோ ஹூ இஸ் கோயிங் டு கிஸ் ஈச் அதர் அப்படிங்கிறது போல நம்ம இந்த இடத்துல ஒரு டேஷ், அதாவது கைக்கு முத்தம் கொடுக்கலாம், கோயிங் டு கிஸ் ஹேண்ட்ஸ், அந்த மாதிரி திரும்பி சேர்ந்துக்குவாங்க இல்லையா, ஷேக்கிங் ஹேண்ட்ஸ். ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இரு தலைங்களும் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க. இல்லை
தனித்தலைகளாகி அமெரிக்காவை ஆட்சி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்களா? என்ன நடக்கும்ன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு, எலான் மஸ்க் அவர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனை நடக்கும்போது மிக பெரும் பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல நடந்துட்டு இருக்கு. முதல் பிரச்சனை இஸ்ரேல். சிரியால அடிச்சாங்க, காசால அடிச்சாங்க, இப்ப திரும்பி லெபனான் அடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு முடியல போயிருக்கு. கொஞ்சம் ப்ரெஷர் ஏறிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டாங்க. உள்ள போய் பார்த்துட்டு வந்தாங்க. எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள போய் தேடியும் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்ப என்னதான் செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா அடிச்சுட்டாங்க. பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளியே போக சொல்லிக்கிறாங்க. ஒரு 5லிருந்து 6 முறை வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு லெபனானுக்குள்ள. லெபனானோட தெற்கு பகுதி, பீரூட் பகுதியில தாக்குதல் நடந்திருக்கு. மக்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதிகள்ல. அதுவும் முதல்ல ஒரு ட்ரோன்களை யூஸ் பண்ணி ஒரு ரூஃப் டாப்ல வெடிக்க வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏர் ஸ்ட்ரைக்ல பயங்கரமா நடந்திருக்கு. ஒரு வார்னிங் ஷாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. இது போல இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து லெபனான்ல தாக்குதல் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஆஹ் எந்த மாதிரியான தாக்குதல் இல்ல என்ன மாதிரியான விளைவுகள் நடக்க போகுது? அன்சரல்லா அவர்கள், அதாவது யமன் ஹவுதிஸ் தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல. ஸோ அது வந்து எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால கோவத்தை வந்து பாத்தீங்கன்னா யமன் ஹவுதிஸ் மேல காட்டுறாங்களா அப்படிங்கிறது போல ஒரு யோசனைகள் வருது. அதாவது இந்த ரீஜியன்ல பவர் டைனாமிக்ஸ் மாறுது அப்படிங்கிறதோட ரொம்ப சந்தோஷத்தோட இஸ்ரேல் இருந்தாங்க. பட் ஆனா யமன் ஹவுதிஸ் இந்த செங்கடல்ல ரீஜனல் டைனாமிக்ஸே மாத்திட்டாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பவர் பேலன்ஸை பத்தி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது அப்படியே நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துடலாம். இப்ப இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையும் அதே போலதான் பயங்கரமான எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்கு. புட்டின் அவர்கள் சொன்ன மாதிரியே தான். அதாவது லீகல் இல்லாத ஒரு கவர்மெண்ட், அதாவது இல்லீகல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, இப்ப அவங்க தீவிரவாத வேலைகளில் ஈடுபடுறாங்க. நம்ம இதுக்கப்புறம் தீவிரவாதிகள் போலதான் இவங்களை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற சொன்னார் இல்லையா. இப்ப கெர்சன் பகுதியில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்கை சுக்குநூற அப்படியே பொடி மாஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க ரஷ்ய தரப்பு. அந்த பில்டிங் தாக்குதல் பண்ணக்கூடிய வீடியோ இதெல்லாமே ஜெலன்ஸ்கி அவர்கள் பாருங்க, இது டெலிபரேட்டா வேணும்னே அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற போல. அதாவது உக்ரைனோட அரசாங்க பில்டிங் இல்லை இனிமேல் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும். அது உக்ரைன்ல இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங். ஸோ அந்த டெரரிஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்கை தான் ரஷ்யா அடிச்சிருக்காங்க. இதை சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா தீவிரவாத தாக்குதல் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை இது பண்றதுங்கிறது சரிப்பட்டு வராது இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் ரஷ்யாவோட முடிவுகள் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இதுதான் அவங்களோட லைனு. இந்த தடவை அவங்க போட்டிருக்கக்கூடிய லைன் என்னன்னா, எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்கா இருந்தாலும் சரி அது தீவிரவாத பில்டிங்கா தான் கன்சிடர் பண்ணப்படும். ஸோ தீவிரவாதிகளோட புகலிடம், தீவிரவாதிகள் முடிவெடுக்கும் மையம், தீவிரவாதிகள் ஓட்டு போடும் பார்லிமெண்ட், தீவிரவாதிகளோட இது மக்கள் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இதுக்கு மேல தீவிரவாதிகளோட புகலிடங்கள், தீவிரவாதிகளோட அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்ஸ் அப்படிங்கிறது போல கன்சிடர் பண்ணி அது எல்லாத்தையுமே அடிப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான வார்னிங் ஷாட்ஸ் வந்துருச்சு. அது கூடவே டெர்னோபல்ல பயங்கரமான தாக்குதல், லிவிவ்ல பயங்கரமான தாக்குதல், அப்புறம் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல பயங்கரமான தாக்குதல். இந்த உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்காந்தர் பாலிஸ்டிக் மிசைல் ட்ரோன்கள் பலதும் யூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. இல்ல இந்த இஸ்காந்தர் மிசைல் யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு 2 மிசைல் ஹிட் ஆயிருக்கு. பட் ஆனா ஒரு மிசைல் எடுத்துக்கோங்க, ஏன்னா இன்னும் டீகாயா கூட இருக்கலாம். ஏன்னா ஒன்னு இம்பாக்ட் ஆகும்போது தான் அது சைட்ல வீடியோ பதிவுலோட இருக்கு, அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அது இம்பாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ரியாட் பேட்டரி ஃபுல்லுமே வந்து பண்ண ஃபயர் பண்ணுது. ஒரு 5லிருந்து 6 மிசைல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணியிருக்கோம். ஆனா ஒரு மிசைல் கூட அந்த இஸ்காந்தர் மிசைலை டவுன் பண்ணல. அந்த இஸ்காந்தர் மிசைல் இலக்கை வந்து அடைச்சிருக்கு. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட ஸ்போக் பர்சன் இருக்காருல இங்காட் அவர்கள், அவரு தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்தது. நம்ம கூட அந்த செய்தியை பார்த்திருப்போம். அது பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இப்பெல்லாம் வேஸ்ட்டுங்க, ரஷ்யாவோட இஸ்காந்தர் பெலிஸ்டிக் மிசைல வந்து பண்ணா அப்படியே ஸ்வைன் வளைஞ்சு போய் இருக்கிற இடம் பக்கத்திலேயே போய் விழுந்துருது அப்படிங்கிறது போல அவர் தப்புன்னு சொல்லியிருந்தார் இல்லையா. இப்ப அது வெட்ட வெளிச்சமா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஆதாரத்தோட பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது அமெரிக்காவோட த பெஸ்ட் அப்படிங்கிறது த ஒர்ஸ்ட் அவர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட சூப்பரான ஆயுதங்கள்லாம் வேஸ்ட் ஆயுதங்கள் அப்படிங்கிறது போல மாறிட்டு வருது. ஏன்னா ரஷ்யா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அது அப்கிரேட் ஆயிடுச்சு. இப்ப இது போல தாக்குதல்கள்லாம் ஜெர்மனியில் நடந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா உள்ள களத்துக்குள்ள வராங்க அப்படின்னா, ஜெர்மனிக்கு இது போல இஸ்காந்தர் பாலிஸ்டிக் மிசைல் பறக்குது அப்படின்னா அதை இன்டர்செப்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்ல அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஆனா தொலை தூரத்துல இருக்கறனால யமன் ஹவுதிஸ் மாதிரி தான். இஸ்ரேல் வந்து யமன் ஹவுதிஸ் அடிக்கணும்னா கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா, பல நாட்டு பார்டரை தாண்டி போகணும். அதே போலதான் இங்கேயும் இஸ்ரேலுக்கு கடல் வழியா வந்து யமன் ஹவுதிஸ் அடிக்கலாம், யமன் ஹவுதிஸ் கடல் வழியா போய் இஸ்ரேல் அடிக்கலாம். அப்படி செய்யும் போது அங்க பல நாடுகளோட விமானங்கள் இருந்து ரிட்டாலியேட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அந்த காம்போசிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம்.
ஏன்னா ஜெர்மனியோட மெர்ச் அவர்கள் போயிட்டாரு, பேசியாச்சு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஜெர்மனியோட சான்சலரான மெர்ச் அவர்கள். அவர உட்கார வச்சுட்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைன் இருக்கு இல்லையா? இத வந்து நான் பண்ணியிருக்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன் என் காலத்துல இருந்து. பைடன் அவர்கள் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் எனக்கு தான் வெற்றி அப்படிங்கிற சொல்லும்போது, ஒரு நாட்டோட அதிபர் அது அப்படிதான் சான்சலர் இல்லையா? ஸோ அதனால அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அ நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா, அத கங்கணம் கட்டிட்டு அத உடைச்சு விட்டுருக்கிறோம் அப்படிங்கிறதோட சொன்னா எப்படி இருக்கும்? ஜெர்மனியோட முதுகெலும்பா இருக்கக்கூடிய எக்கனாமிக்கு முதுகெலும்பா இருக்கக்கூடிய கேஸ் பைப்லைன உடைச்சு விட்டு போட்டு, அத நான் தான் செஞ்சேன், நான் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது போல ஆசைப்படுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படின்ற கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் ஜெர்மனினால இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. யாரையாவது ஒருத்தங்கள நம்பி, அவங்க சொல்ற மாரி கேட்டு கைய கட்டிக்கிட்டு இருந்தா தான் அவங்களால பொழப்பு ஓட்ட முடியும். ஏன்னா முன்னாடி மாரி எல்லாம் அவங்களால தன்னிச்சையா முடிவெடுத்து செய்ய முடியுமா? எக்கனாமிக்கல் ரீதியாவும் சரி, பொலிட்டிக்கல் ரீதியாவும் சரி ஏதாவது செய்ய முடியுமான்னா, இப்போதைக்கு சிக்கல் தான். ஏன்னா பல கம்பெனிஸ் அங்க குளோஸ் ஆயிட்டு இருக்கு. நாடே திவாலா ஆகக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. எப்படி ஜெர்மனி கடந்து வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நார்மலா இது போல எக்கனாமிக்கலி திவாலா ஆகுறாங்களானே போருக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால தான் வாண்டடா சிதைப்பாங்க எக்கனாமிய. ஸோ அதுதான் அங்க செஞ்சுக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்ட்குள்ளேயே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ரஷ்யா, உக்ரைன்குள்ள தாக்கியிருக்காங்க. மிக பெருமளவுல இழப்புகள் ஏற்பட்டிருக்கு உக்ரைனுக்குள்ள. இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவோட எனாங்கல்ஸ் ஆயில் டிப்போல அடிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அடிக்கக்கூடாது. ஆனா உக்ரைன் கேட்டா இது ஏர் பேஸ்க்கு வேணுங்கிற ஃபியூயல சப்ளை பண்ணும். ஸோ அதனால நாங்க அத அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. திருப்பியும் எஸ்கலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் டிப்போ மேல அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜாப்ரோசெஷியா பவர் பிளான்ட்ட நாங்க ஆக்டிவேட் பண்ணவே விடமாட்டோம். அதாவது பண்ணவும் முடியாது அப்படிங்கிற உக்ரைன் தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ தெரிஞ்சுக்கலாம். உக்ரைன் திரும்பியும் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்க தயாராயிட்டாங்க அப்படிங்கிறது போல. 2வது ரஷ்யாவோட பிரியான்ஸ்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தாக்குதல் பண்ணதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு. பயங்கரமான வெடி விபத்துகள் ரஷ்யாக்குள்ளேயும் நடந்துகிட்டு இருக்கு. இருதரப்புலயும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இப்ப இதுல இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள். ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, புட்டின் அவர்கள்ட்ட பேசினாங்க. எனக்கு புரிஞ்சுச்சு. புட்டின் அவர்கள் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் புட்டின் அவர்கள என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற சொல்றாரு. 2வது உக்ரைனோட இந்த ஆப்பரேஷன பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த ஸ்பைடர் வெப் ஆப்பரேஷன பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு காரணத்தினால நாங்க உக்ரைனுக்கு உதவி பண்றத நாங்க ஸ்டாப் பண்றோம் அப்படிங்கிற சொல்றாங்க. 2வது சிலர் தரப்புல வீடியோ பதிவுகள நீங்க பார்த்தீங்க, இல்ல நியூஸஸ்லாம் செய்திகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சாங்ஷன் வந்து ரஷ்யா மேலயும், உக்ரைன் மேலயும் போறதா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனா உக்ரைன் மேல தான் இப்போதைக்கு குடுக்கக்கூடிய சப்போர்ட்ட ஸ்டாப் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் ட்ரம்ப் அவர்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு. ரஷ்யா மேல சாங்ஷன் போடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒன்றும் பெருமளவுல அவர் பதில் சொல்லல அப்படிங்கிறது போல தான் செய்திகள் கிடைக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா மத்த மீடியாக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது, செய்தி சேனல்ஸ்லாம் இருக்குல்ல யூடியூப் சேனல்ஸ், மத்த சேனல்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது, இது போல சொல்றாங்க. டெலகிராம் நியூஸ்லாம் அது போல வருது. பட் அது கன்ஃபார்ம் பண்ண முடியல. ட்ரம்ப் அவர்கள் தரப்பிலிருந்து அஃபிஷியலா ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ புட்டின் அவர்கள்ட்ட பேசிக்கிறாரு. புட்டின் அவர்கள் கண்டிப்பா ரிட்டாலியேட் பண்ணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. கர்சன் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங், டெரரிஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் ரஷ்யா தரப்பிலிருந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இது போல விளைவுகள்லாம் நடக்கறனால எஸ்கலேஷன் அடுத்த ரேஞ்சுக்கு போயிருச்சு. திரும்பவும் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அடிக்கிறாங்கன்னா, அது எப்படி முடிஞ்சிருச்சா? சீஸ்ஃபயர் முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் மாறி மாறி எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அடிச்சுக்குவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த குற்றச்சாட்டு வந்து பண்ணா டெர்னோபில்ல வந்து உக்ரைன் தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பவர் பிளான்ட் மேல தாக்குதல் நடந்திருக்கு. கரண்ட் இல்லாம மக்கள் அவதிப்பட்டிருக்காங்க. கீவ்ல கரண்ட் இல்லாம மக்கள் அவதிப்பட்டிருக்காங்கன்ட்டு. அதுக்கு இந்த அனலிஸ்ட் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, பேட்ரியாட் பேட்டரிஸ் வந்து 5, 6 போச்சு இல்லையா? ஒண்ணு போகுது அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் வரும். அந்த மிசைல இன்டர்செப்ட் ஆனா ரிட்டர்ன் கீழ வந்து விழுகும். அது போய் விழுந்திருக்குது. மக்கள் வாழும் பகுதியிலயும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் சரி, உங்களோட மிசைல் தான் அங்க போய் விழுந்து வச்சிருக்கு அப்படிங்கிற சில தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இழப்புகள் அப்படிங்கிறது இருதரப்புலயும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த பதிவுல என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்தலாம். எந்த அளவுக்கு தாக்குதல் நடந்திருக்கு, ஏதுங்கிற டீடைல்ஸ் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேனல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.